அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு தமிழக முதல்வராக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவியேற்று வராங்க. இந்த நிலைமையில அதிமுகவோட பொதுச் செயலாளர் பதவி இன்னும் காலியா தான் இருக்கு. இந்த பதவிக்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அவர்கள் பொறுப்பேற்கணும்னு அதிமுக நிர்வாகிகளும் இன்னும் சிலரும் சொல்லிட்டு வராங்க. ஆனா சசிகலா பொதுச் செயலாளர் பதவியேற்பதற்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அதுக்கு அவங்க சில காரணத்தையும் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலைமையில சசிகலாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள எப்படியாவது முதல்வராக்கணும்னு உறுதியா இருக்காங்க. ஆனா ஜெயலலிதா மரணத்துல இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்ற மாதிரி நிறைய கேஸ் ஃபைல் ஆகிட்டு இருக்கு. அதிமுகவோட ரூல்ஸ் படி பொதுச் செயலாளர் ஆகணும்னா 5 வருஷம் கட்சியில உறுப்பினரா இருக்கணும். ஆனா இப்ப பொதுச் செயலாளராக நினைக்கிற சசிகலா 5 வருஷம் உறுப்பினரா இல்ல. அது மட்டும் இல்லாம போன 2011 டிசம்பர் 19ஆம் தேதி செயற்குழு உறுப்பினர் பதவியில இருந்து சசிகலாவையும் அவரோட கணவர் நடராஜனையும் நீக்கப்பட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து சசிகலாவோட ரிலேஷன்ஸ் திவாகர், தினகரன், பாஸ்கரன், சுதாகரன், வெங்கடேஷ், ராவணன், ராமச்சந்திரன் உள்ளிட்ட 14 பேரையும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உத்தரவு போட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்கன்னு சசிகலா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள மட்டும் 2012 திரும்பவும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையும் சாகர வரைக்கும் போயஸ் கார்டன் கிட்ட கூட சேர்த்தது கிடையாது ஜெயலலிதா. சசிகலா 5 வருஷமா உறுப்பினரா இல்லாததால ஏடிஎம்கே ரூல்ஸ் படி பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டி போடுற தகுதியே இல்லைன்னு ராஜ்யசபா எம்பி சசிகலா புஷ்பா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா இத பார்த்த கட்சி நிர்வாகிகள் சிலர் சசிகலாவுக்காக விதிகள் தளர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் நிறைய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இந்த நிலையில மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை வேணும்னு, ஜெயலலிதாவுக்கு கொடுத்த சிகிச்சை விவரங்கள் வேணும்னு திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் குரல் கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் இதனை தொடர்ந்து சென்னை எக்மோர் கோர்ட்ல ஜெயலலிதாவோட ஃப்ரெண்ட் சொல்லப்படுற கீதா என்ற பெண் ஜெயலலிதா மரணத்துக்கு விசாரணை வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த கேஸ் வர 26ஆம் தேதி விசாரணைக்கு வருது. இந்த மாதிரி அடுத்தடுத்து கேஸ் ஃபைல் பண்றதால சசிகலாவும் அவரோட ஆதரவாளர்களும் கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. அவங்களோட பதவியேற்புக்கு இதெல்லாம் ப்ராப்ளமா அமையும்னு தெரிஞ்ச அவங்களோட உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்கள பேரம் பேச தொடங்கிட்டாங்க. அப்படியும் கேட்கலனா மிரட்டவும் செய்யறாங்களாம். இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் வேற யாரையாவது பொதுச் செயலாளரா போட்டுட்டு அதுக்கப்புறம் சசிகலாவையே பொதுச் செயலாளரா அறிவிக்கலான்னு திட்டம் போட்டிருக்காங்களாம் அவங்க நிர்வாகிகள். மேலும் இந்த மாதிரி செய்திகளுக்கு மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.